ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்கழி 1 பிறந்தாச்சுங்க. இந்த மார்கழி 1ஓட சேர்த்து வளர்பிறை பஞ்சமி திதியும் வந்திருக்கு. வராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு இந்த நாள் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் வராகி அன்னையை வழிபாடு செய்யலை அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க. இன்றைக்கு வராகி அன்னையை மனசார நினச்சி இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிமுறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு மட்டும் இல்லைங்க, பணம் பொன் பொருள் சேர்க்கையும் அதிகரிக்குங்க. மார்கழி மாதம் அப்படின்னாலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு நில வாசலில் தீபம் வச்சு வீட்டில் தீபம் வச்சு வழிபாடு செய்வோம். அதோடு சேர்த்து இந்த வராகி அன்னை வழிபாடும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மாலை நேரத்தில் வராகி அன்னை வழிபாடு செய்யலாங்க. எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் வராகி அன்னை படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. எப்படியும் மார்கழி 1 அப்படின்றதுனால எல்லா படங்களையும் சுத்தமாக வச்சுட்டு நம்ம பூக்களால் அலங்காரம் பண்ணியிருப்போம். சிலைகள் உங்ககிட்ட என்ன சிலைகள் இருக்கும்? மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாளுங்க மார்கழி 1 அப்படின்றதுனால பெருமாள் சிலையும் வச்சுருந்தா அதுக்கும் சேர்த்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க. வராகி அன்னை உங்ககிட்ட சிலைகள் என்ன இருக்கோ மார்கழி 1 நீங்கள் எல்லாத்துக்குமே கூட அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரி வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒரு பானகம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்ச மாதுளம் பழம் வாங்கி அந்த முத்துக்களை உதிர்த்து அதில் தேன் ஊற்றி வைங்க. செல்வ கடாட்சம் அதிகரிக்குங்க. அடுத்தபடியாக இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவையான பொருள் நவதானியம், வெல்லம், இது ரெண்டும் தேவைங்க. ஒரு கிண்ணத்தில் நவதானியத்தை கொட்டி பூஜை அறையில் வச்சுருங்க. நவதானியம் எல்லாம் சேர்ந்தது போல் ஒரு பாக்கெட் விற்கும் பாருங்கள், அதை வாங்கிக்கோங்க போதும். அடுத்தது பனவெல்லங்க. பனவெல்லம் தான் கண்டிப்பாக இந்த வழிபாட்டுக்கு உகந்தது, அதனால் பனவெல்லம் வாங்கிக்கோங்க. கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பனவெல்லத்தை எடுத்து உங்கள் கையில் எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருந்தால் கூட போதுங்க, எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குது, சொந்த வீடு வேணுமா, இல்லை சொந்த நிலம் வாங்கணுமா, இல்லை வருமானம் அதிகரிக்கணுமா, ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணுமா, தங்கம் வாங்குகிற யோகம் வேணுமா, ஏதாவது புதுசாக பொருள் வாங்கணும் அப்படின்ற ஆசை, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையான வேண்டுதலை வைக்கணுங்க. ஏன்னா இது வளர்பிறை பஞ்சமி திதி. எனவே கஷ்டத்தை மட்டும் சொல்லாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு என்ன தேவையோ அதை வராகி தாய்கிட்ட வேண்டுதலை வச்சு கையில் இருக்கிற வெள்ளை கட்டி அந்த நவதானியத்து மேலே வச்சுருங்க. கற்பூர ஆரத்தி காமிச்சு உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் எப்போ செய்கிறீங்க? காலையில் செய்கிறீங்களா இல்லை ஈவினிங் செய்கிறீங்களா? செஞ்சுட்டு அந்த நவதானியம் அப்படியே இருக்கட்டுங்க. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நவதானியத்தை தண்ணியில் கொட்டி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு திங்கக்கிழமை காலையில் கொண்டு போய் ஒரு பசுமாட்டுக்கு இதை சாப்பிட கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த நவதானியத்தோடு இந்த வெள்ளத்தையும் போட்டு பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்துடுங்க. இந்த முறையில் நீங்கள் வராகி அன்னையை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மேலே வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க. உங்கள் வீட்டில் அம்மன் படமோ சிலையோ எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, வராகி அன்னையை மனசில் நினச்சிட்டு கூட இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். நீங்கள் வேண்டிய வேண்டுதலை அந்த வராகி அன்னை சீக்கிரமே நிறைவேற்றி வைப்பாங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ இதை இந்த பஞ்சமி திதியில் அம்பாள் கிட்ட சொல்லுங்கள், நல்லதே நடக்குங்க. அடுத்து இந்த மார்கழி மாதத்தில் நாம் வீட்டில் வைக்க வேண்டிய செடி, இந்த செடி வச்சா மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டிலேயே வாசம் செய்வாங்க. அந்த செடி என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், துளசி வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகர்ந்தது இந்த மார்கழி மாதம். சில பேர் வீட்டில் இந்த துளசி செடி இருக்கும். சில பேர் வீடுகளில் துளசி செடி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் இது வரைக்கும் அதை வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கான நேரமும் காலமும் பார்த்தா இந்த மார்கழி மாதம் தாங்க. இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் துளசி செடியை வாங்கி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்ததாக அர்த்தங்க. உங்களுடைய வீட்டில் ஏற்கனவே துளசி செடி இருந்தால் நீங்கள் புதுசாக செடி வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. அந்த வீட்டில் இருக்கிற பழைய செடிக்கு பூஜை செய்யலாம். ஒருவேளை செடி இல்லை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் வாங்கலாம். ஆனால் மார்கழி முதல் நாள் வாங்கி வச்சாலே ரொம்ப விசேஷங்க. அழகாக ஒரு தொட்டியில் அந்த துளசி மாதாவை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துளசி மாதா மகாலட்சுமி தேவி விஷ்ணு பகவான் உங்கள் வீட்டுக்கு வந்ததாக அர்த்தங்க. முதல்ல துளசி செடி எடுத்துகிட்டு வரீங்களா, நேராக உள்ளே கொண்டு வந்து நிலவாசலுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நிலவாசலுக்கு வெளியே வச்சுருங்க. அதாவது மகாலட்சுமி தேவியை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததாக அர்த்தங்க. அதுக்கப்புறம் நம்ம செடி உங்களுக்கு எந்த இடம் வசதியாக இருக்குமோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல துளசி செடியை வச்சுருங்க. துளசி செடியை வாங்கி வச்சா மட்டும் போதாதுங்க, துளசி செடியை பராமரிக்கணும். பராமரிக்காமல் துளசி செடியை ஓரமாக அப்படியே போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தினமும் காலையில் குளிச்சுட்டு அந்த துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றணுங்க. தண்ணீர் உங்கள் வலது கையில் ஊற்றி வலது கையில் பட்ட தண்ணி தான் அந்த துளசி செடிக்கு போகணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க.
எல்லா செடிக்கும் ஊற்றுற மாதிரி துளசி செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு மண் அகல்ல நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க. குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு வழிபாடு செஞ்சாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் செல்வ வளத்தில் உயர்ந்துக்கிட்டே போகுங்க. அந்த மகாலட்சுமி போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு பொன் பொருளை உங்களுக்கு வாரி வழங்குவாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க. இந்த மார்கழி மாதம் வாய்ப்பு கிடைச்சா துளசி செடியை வாங்கி வீட்டில் வச்சு இந்த மாதம் முழுவதும் இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க. மார்கழி மாதம் முடிந்த பிறகு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை கூட துளசி செடிக்கு ஒரு விளக்கேற்றி தூபம் காட்டுங்க, நல்லதுங்க. இந்த முறையில் நீங்கள் துளசி செடியை வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்களா அடுத்த மார்கழிக்குள்ளே உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிட்டுருக்குங்க. இந்த மகாலட்சுமி தாயார் உங்கள் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் உச்சத்தில் வச்சுருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது நிதர்சனமான உண்மைங்க. நிறைய பேர் துளசி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சின்னதாக ஒரு கிவ் அவே போயிட்டுருக்குங்க. வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு லைக் கமெண்ட் பண்ணுற ஒரு 3 பேருக்கு துளசி மணி மாலை நான் பொங்கலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேங்க. இன்னொரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்.